என் அன்பு குழந்தையே, துர்மரணத்தால் உயிரிழந்த ஒருவரின் ஆத்மா உன் இல்லத்திற்குள் இப்பொழுது நுழைந்திருக்கின்றது. இந்த ஆத்மா உன் இல்லத்திற்குள் நுழைந்ததற்கான காரணம் என்னவென்றும் இந்த ஆத்மா யார் என்றும் நான் உனக்கு சொன்னேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ வாயடைத்து போவாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நம் இல்லத்திற்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதையே நம்மால் நம்ப முடியாது. அதுவும் துர்மரணத்தால் உயிரிழந்த ஆத்மா என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று ஒரு சிறு துளி அளவும் எதிர்பார்க்காத நேரத்தில், வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்ற ஒரு நேரத்தில் ஒரு துர்மரணம், எதிர்பாராத ஒரு மரணம் மோசமான விதத்தில் ஒருவருக்கு நடந்திருக்கிறது என்றால் அதைத்தான் உன் அம்மா சொல்கின்றேன். அப்படியானால் மனதில் பல ஆசைகளோடும் பல எண்ணங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள், எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து பல வெற்றிகளை பெறுவதற்கான முயற்சிகளில் இறங்கி வெற்றியை தொடப்போகின்ற நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள். அப்படியானால் தீராத ஆசைகளோடு இவர்கள் நிச்சயமாக சுற்றி திரிவார்கள் அல்லவா? இந்த தீராத ஆசையோடு தான் இவர்கள் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக நான் அதற்கும் காரணத்தை உனக்கு சொல்ல தயாராக இருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருப்பவர்களை பயமுறுத்த வந்திருப்பார்களோ என்று நீ நினைத்தால் அதற்கும் உனக்கு நான் பதிலை தருகின்றேன். என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா அவ்வளவு எளிதாகவெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவதில்லை. ஆனால் இன்று உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல உண்மைகளை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றது. துர்மரணத்தால் உயிரிழந்த ஒருவரின் ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள் என்பதும் இவர்கள் யார் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். நான் சொல்லும் பொழுதிலே இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டிருப்பாய். உன் இல்லத்திலோ அல்லது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரோ துர்மரணத்தால் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்றால், பல நேரங்கள் இவரை பற்றி நீ யோசித்து கண்ணீர் வடித்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவரின் ஆத்மாதான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றது. அவரின் ஆத்மாதான் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, காரணங்கள் எல்லாம் என்னவென்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக உன் மனது கலங்கத்தான் செய்யும். இவர்கள் ஆத்மா என்பதை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த வார்த்தைகளை நீ கேட்க தொடங்கு. இந்த ஆத்மா மனநிலை என்னவென்று, எதற்காக வந்திருக்கிறது என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் யதார்த்தமான விஷயங்கள். நம்மால் எப்படி ஒரு பிறப்பை தடுக்க முடியாதோ அதுபோல ஒரு இறப்பையும் நம்மால் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிறப்பு என்றால் சந்தோஷம், இறப்பு என்றால் வருத்தம், அதையும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த பிறப்பை சந்திக்கின்றவர்களும் அந்த இறப்பை சந்திக்கின்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும்? அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் அதன் உண்மையான நிலவரம் என்னவென்று தெரியும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்களுக்கு தான் இந்த வாழ்க்கை எத்தனை அதிசயமானது, இந்த வாழ்க்கை எத்தனை அபூர்வமானது, நாம் வாழும் காலத்திலேயே இதை இன்னமும் நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாமோ என்கின்ற எண்ணம் வரும். இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு அது வந்து என்ன பலன்? ஆனாலும் இந்த உலகத்தை விட்டு சென்றவர்களினால் மிக விரைவாகவே யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை விரைவாகவே தெரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு, நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து கொண்டு, என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்களால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னாலுமே யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும்.
இறந்து போனவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா? இறப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதுதான். பிறப்பு எப்படி இருக்கிறதோ அதுபோல இறப்பும் இந்த வாழ்க்கையில் உண்டு என்பதனை நிச்சயமாக யதார்த்தமாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் சென்றிருக்கின்ற இடம் என்னவென்பதனை இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம் வாழ்க்கை இனிமேல் இதுதான், நாம் இருக்க வேண்டிய இடம் இதுதான், இந்த இடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். என்னவாக இருந்தால் என்ன, எப்படி ஒரு விஷயத்தினால் மரணம் வந்தால் என்ன, நோய்வாய்ப்பட்டு வந்தால் என்ன, துர்மரணத்தால் வந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் நடந்தது நடந்தது தானே, இனிமேல் அதை மாற்ற முடியாது. அதனால் இருக்கின்ற இடத்திலாவது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி அவர்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். நாம் இருக்கின்ற இடத்திலாவது நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அப்படி அவர்கள் அதனை உணர்ந்ததனால்தான் இப்பொழுது உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். இத்தனை விஷயங்களையும் உன் அம்மா சொன்னதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய்? என் குழந்தையே, இவர்கள் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய இங்கு வரவில்லை. எந்த தீராத ஆசைகளோடும் அவர்கள் இங்கு வரவில்லை. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் தெரிந்து கொண்டார்கள். அதனால் இப்பொழுது நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. இவர்கள் வந்ததற்கான நோக்கத்தை உன் அம்மா உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, அவர்கள் சொல்ல வருவது எல்லாம் ஒரே விஷயம்தான். வாழ்க்கை அருமையானது. இழந்தவர்களுக்குத்தான் அது என்னவென்று புரியும். இருக்கின்ற காலத்தில் அதை சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தை விட்டு செல்வது எல்லோருக்கும் ஒரு நாள் உண்டு. அதனால் இன்று நான் என்றால் நாளை நாம் என்பதனை நினைவில் கொண்டு நிச்சயமாக நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். இழந்து விட்ட ஒருவரை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதனால் என்ன நடக்கப் போகிறது? நாம் சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை நமக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் மேலும் பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். எல்லா உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை வாழ வைக்கும். அத்தனை மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆத்மா சொல்கின்ற விஷயத்தையும் நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா? இந்த ஆத்மா உன்னை வாழச் சொல்கிறது. தான் இழந்த வாழ்க்கையையும் சேர்த்து நீ வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. அத்தனை பேரினுடைய எண்ணங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றும் நிச்சயமாக இந்த ஆத்மா நினைக்கிறதே தவிர ஒருபொழுதும் தான் இங்கிருந்து சென்றதை நினைத்து அந்த ஆத்மா வருத்தப்படவில்லை. அதற்கு வாழ்க்கையின் யதார்த்தமும் வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலைகளும் புரிந்து கொண்டது. நாம் சென்று இப்பொழுது நாம் வாழவில்லையே என்று நினைத்து வருத்தப்படுவதைப் போல இனி யாரும் வருத்தப்படக்கூடாது. அதிலும் குறிப்பாக தன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வருத்தப்படக்கூடாது என்று அந்த ஆத்மா நினைக்கின்றது. இந்த ஆத்மாவினுடைய எண்ணங்களை எல்லாம் உறுதியாக மனதில் கொண்டு என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த ஆத்மாவினுடைய எண்ணங்களை நீ சரியாக மனதிற்குள் வைத்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, ஆத்மாவினுடைய மனதில் இருப்பதையெல்லாம் எல்லோராலும் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. நீ யாராவது ஒருவரிடத்தில் சென்று என் குடும்பத்தில் இப்படி ஒருவர் இறந்து விட்டார், அவர் மனதில் என்ன இருக்கின்றது, எந்த ஆசைகளை சுமந்து அவர் இங்கிருந்து சென்று விட்டார் என்று கேட்டுப்பார். அவர்கள் உன்னிடத்திலிருந்து பணத்தை வாங்குவதற்காக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டது போலவும் உனக்கு பல செலவுகளை இழுத்துவிடும் விதமாக அவர்களுக்குள் பல எண்ணங்கள் இருப்பதாகவும் சொல்லி உன்னுடைய மனதை கலைப்பார்கள்.
ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலுமே தன் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கும். மனிதனாக இருக்கும் பொழுது கூட உனக்கு கெடுதலை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆத்மாவான பிறகு அவர்கள் ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருப்பார்கள். எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஒரு பொழுதும் உன்னை காயப்படுத்த அவர்கள் எண்ண மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் எந்த காயங்களும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இதுபோன்று ஆத்மாவின் பெயரைச் சொல்லி உன்னை ஏமாற்றுகிறவர்கள் யார் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவினுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னையே சுற்றி சுற்றி வரும். ஆனால் அது உனக்கு நல்லதை மட்டுமே நடத்த வரும். எக்காரணத்தை கொண்டும் உனக்கு கெடுதலை இவர்கள் நினைக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் உன்னிடத்தில் பேச நினைத்தாலும் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, நன்றாக வாழுங்கள். இந்த வாழ்க்கையில் நான் இழந்ததையெல்லாம் நீங்கள் மீட்டெடுங்கள். நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் அது என் ஆத்மாவை சாந்தியடைய செய்யும் என்றுதான் சொல்வார்களே தவிர ஒருபொழுதும் நான் அதை அடைய நினைத்தேன், இதை அடைய நினைத்தேன், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் அவர்கள் கேட்டுவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். அம்மா ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை உன்னிடத்தில் இருந்து மறைப்பது கிடையாது. உனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு பெற்று கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னை தேடி வருகின்ற என் பிள்ளையே, பிரத்யங்கராவின் வார்த்தைகள் உண்மை இருக்கிறது என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நம்பிக்கைகளை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு இருந்து உன் பிரத்யங்கரா உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள சரியானபடி முயற்சிகளை எடுத்துவிடு. அத்தனையும் உனக்குள் நல் மாற்றங்களை கொண்டு வந்து அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களையே நினைத்து வருந்தி கொண்டிருந்தோமானால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இன்னமும் நம்மை நம்பி இருக்கின்றவர்களினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை கண்டுவிடும். அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும். எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்டும் உன் மீது நம்பிக்கை கொண்டும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எதற்கும் கலங்காமல், இந்த சூழ்நிலைகளை நினைத்து எதற்கும் வருத்தப்படாமல் எப்பொழுதும் நீ சரியாக சிந்தித்து கொண்டே இரு. என்றும் இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்துவிட அவர்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து விட்டால் இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயம் என்னவென்று தெரியும். இந்த ஆத்மா எக்காரணத்தை கொண்டும் உனக்கு எந்த கெடுதலையும் நடத்த உன்னை தேடி வரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் நீ அடைந்திட்ட விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக உனக்கு தெளிவுபடுத்தும். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி
நீ எதையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாயல்லவா? இனி இதுவும் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.